பாக்யா அத்தைய கும்பகோணம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறத பத்தி ராமமூர்த்தி கிட்ட பேசுறாங்க. ராமமூர்த்தியும் சரின்னு சொல்லிடுறாங்க பாக்யா சொன்னதுக்கு. இன்னைக்கு கிளம்பலான்னு கேக்குறாங்க. நாளைக்கு கிளம்பலான்னு சொல்றாங்க ராமமூர்த்தி கிட்ட பாக்யா. வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறப்ப இந்த விஷயத்த சொல்றாங்க. இனியாவை கூப்பிடுறாங்க. இனியாவும் வர்றேன்னு சொல்றாங்க. கோபி அவர் கிச்சனுக்கு போறாரு. அப்ப பாக்யா சொன்ன ஞாபகமாவே இருக்கு கோபிக்கு. இத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கிச்சன்ல வேலை பார்க்கறவங்க ஸ்டாஃப் எல்லாம் திட்டுறாரு கோபி. நேரா பாருக்கு போறாரு. உங்க ஃப்ரெண்டு செந்தில சந்திக்கிறாரு. செந்தில் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவருக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அவர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ராதிகாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் சிங்கம் மாதிரி இருந்தேன். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டவன்லாம் என்னைய காரி துப்பிட்டு போறான்டான்னு சொல்றாரு செந்தில் கிட்ட. ஓவரா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு நேரா ராதிகா வீட்டுக்கு போறாரு. அப்ப கேட்டை திறக்கிறப்ப இந்த வழியாதான் அம்மாவை நான் அனுப்பி விட்டேன்னு கோபி சொல்றாரு. அம்மா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாரும் சும்மா சொல்றாங்கன்னு அவர் மனசுக்குள்ளேயே சொல்லி பாத்துக்கிறாரு. கதவை தட்டுறாரு. கமலா திறக்கிறாங்க. மயு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி. கோபி இருக்க நிலைமைய பார்த்துட்டு ராதிகா மயுவை அனுப்பி விட்டுறாங்க. ரூம்ல போய் படின்னு சொல்றாங்க.